வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதியின் முதலாவது அம்சம் கலந்துரையாடல் பகுதி, விசேட நேர்காணல் பகுதி இன்று இடம்பெறப் போகிறது. இன்று புவி தினம். புவி தொடர்பில் நிறைய விடயங்களை பேசியிருந்தோம். புவியுடன் பரதத்துடன் தொடர்புடைய ஒரு விடயத்துடன் தொடர்புபட்ட ஒருவரை இன்று கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் பரத நுண்கலைமானி, பரத கலாவித்தகர், தனியார் பாடசாலை ஆசிரியர், அதேபோல எழுத்தாளர், பரதநாட்டிய அமைப்பாளர், ஸ்ரீகிருஷ்ண நர்த்தனாலய ஸ்தாபகர் என்று இருக்கும் கண்டி கெங்கல்ல பிரதேசத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றார் கனகராஜன் கிருஷாந்தி அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். பரதநாட்டியம் என்பது ஒரு அற்புதமான ஒரு கலையாக காணப்படுகிறது. பரதநாட்டில் இந்தியாவிலிருந்து எமக்கு இலங்கையர்களும் அதனை பரதம் போட்டு பயின்று கொண்டிருக்கின்றார்கள். பரதம் என்பது தொன்று தொற்று ஆடி வரும் ஒரு விடயமாக காணப்படுகிறது. பல்வேறு வழிகளில் மனிதனை ஆற்றுப்படுத்துவதற்கு பார்ப்பவர்கள், அதே போல பயிலுபவர்கள் என்று பல்வேறு தரப்பினரையும் அதில் ஆற்றுப்படுத்தும் ஒரு அற்புதமான கலையாக காணப்படுகிறது. இந்த பரதநாட்டியத்தில் எப்பொழுது ஈடுபாடு வந்தது? இந்த பரதநாட்டியத்தை எப்பொழுதிருந்து நீங்கள் உங்களுடைய கலையாக மேற்கொண்டு வருகிறீர்கள்? ஸ்ரீ குருபியோ நமக. என்னுடைய இந்த கலை பயணம் அப்படி என்று சொல்கிறது என்னுடைய சிறு வயது, அதாவது நான் ஒரு பாலர் பாடசாலையில் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கும் காலப்பகுதியில் என்னுடைய தாயாருக்கு மிகவும் விருப்பம். நான் கலை பயில்றது அவருக்கு ரொம்பவே விருப்பம். என்னென்னா, நம்மளுடைய குடும்பத்தில் கலை சம்பந்தமாக யாரும் இல்லை, அதனால் நீ கலை படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு தான் என்னுடைய தாயார் என்னை பாலர் பாடசாலை முதல் கொண்டு சரியான வகுப்பொண்டு எனக்கு அந்த காலப்பகுதியில் அமையலை. ஆனால் நான் சிறு சிறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இப்படி தான் என்னுடைய கலைப்பயணம் சிறிதளவில் தொடங்கியது. அதனை அடுத்து அறநெறி பாடசாலையில் கல்வி கற்ற காலப்பகுதியில் சிவன் ராத்திரி, நவராத்திரி போன்ற கலை நிகழ்வுகளில் என்னுடைய ஆற்றுகைகளை ஆற்றுப்படுத்தினேன். அதை அப்படியே தொடர்ந்து கொண்டு போகிற காலப்பகுதியில் எங்களுக்கு நான் படித்த பாடசாலையில் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் எங்களுக்கு சரியான ஒரு ஆசிரியர் என்ற கற்பித்தல் முறை எங்களுக்கு அந்த காலப்பகுதியில் கிடைக்கல. காரணம், அந்த காலப்பகுதியில் நடன ஆசிரியர்கள் குறைவாகவே காணப்பட்டனர். இப்போ தற்காலத்தை போல இல்லை. ஆகையால் எனக்கு சரியான ஒரு கலையை தொடர்றதுக்கு எனக்கு பாடசாலை கல்வி போதாது இருந்தது. அதன் பிறகு நான் இப்படியோ கல்வியை கற்று ஓரளவுக்கு உயர்கல்வியில் உயர்தரத்தில் நான் நடனத்துறையை தேர்வு செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு உயர்தரத்தில் தான் எனக்கு ஒரு ஆசிரியர், அதாவது என்னுடைய குரு, அவர் ஒரு மூத்த நாட்டிய கலைஞர். கண்டிப்பாக இந்த இடத்துல நான் அவரை பற்றி சொல்லியே ஆகணும். அவர் சுப்பையா மாஸ்டர் அவர்கள்ட்ட பயின்ற ஒரு மூத்த கலைஞர். அதாவது அவருடைய பெயர் வைஜெயந்திமாலா செல்வரட்னம் அம்மையார் அவர்கள். அவர் கண்டி பிரதேசத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு மூத்த கலைஞர் என்றே சொல்லலாம். அவரை பற்றி தெரிந்து அவரிடம் போய் நான் இந்த பரதநாட்டிய கலையை கற்கிறதுக்கு ஆரம்பித்தேன். உண்மையை சொல்ல போனால் சரியாக 2 வருடங்கள் மட்டுமே நான் அந்த கலையை ஒழுங்கான முறைப்படி நான் கற்றேன். உண்மையை சொல்ல போனால் என்னுடைய குரு எனக்கு உண்மையாக அந்த காலப்பகுதியில் நிறைய உதவிகளை பண்ணி தான் என்னுடைய கலை பயணத்துக்கு அவர் பெரிய ஒரு ஆரம்பத்தையே ஒரு அடித்தளத்தை இட்டார் என்று சொல்லணும். அதன் பிறகு என்னுடைய கலைப்பயணம் வட இலங்கை சங்கீத சபையில் முதல் 2 தரங்களை நான் அவர்கிட்ட படிக்கும் போது முடித்து கொண்டு யாழ் நுண்கலை பீடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு அங்கு சென்று என்னுடைய 4 வருட சிறப்பு கற்கைகளை கற்று முடிச்சுவிட்டு மீண்டும் திரும்பி தான் என்னுடைய நாட்டிய பள்ளியை நான் ஸ்ரீகிருஷ்ண நர்த்தனாலய நாட்டிய பள்ளியை கண்டியில் கெங்கல் எனும் பிரதேசத்தில் சிறிதளவில் என்னுடைய வீட்டில் முதல் ஒரு மாணவரில் தொடங்கின கலைப்பயணம் தான். இவ்வாறு தான் என்னுடைய கலை பிரவேசம் இந்த துறைக்குள் இருந்தது. சரி, கலைத்துறையின் பிரவேசம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது? கலைத்துறையில் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை எவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை அந்த கேள்விக்கு பதில் வழங்குவதற்கு முன்னர் உங்களுடன் தொடர்புடைய ஒரு காணொலியை பார்த்துவிட்டு அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை சொல்லலாம். இப்பொழுது காணொலியை பார்க்கலாம். தலையில் சூட எரியும் சினமும் கரையுதே, தோன்றும் யாவுமே அழியும் என்றனை, இந்த நாணவம் அழித்த சிவசக்தியே என்றும் அழிந்திடாதெனது சிவபக்தியே, தேக சுத்திரணேன புயார் மனசாத்திரணேன புயார்.
இந்த காணொளியை பார்க்கும் பொழுது இயற்கை சார்ந்த பின்னணியில் எடுக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. இந்த காணொளி எதற்காக, எப்பொழுது, எங்கே எடுக்கப்பட்டது, அதை பற்றி சொல்லுங்கள். என்னென்னா, நான் வந்து இப்போது என்னுடைய சமூக வலைத்தளங்களில் வந்து என்னுடைய நடன வகுப்பு சார்ந்த நிறைய வீடியோஸ் வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக வந்து அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அந்த காலப்பகுதியில் என்னுடைய மாணவர்களில் ஒரு சிறிய மாணவர் இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்க. அவங்களுடைய ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ண போன சமயத்தில் எனக்கும் இந்த மாதிரியான ஒரு வீடியோ கிளிப் ஒன்று ஷூட் பண்ணுறதுக்கு கிடைச்சது. அதுதான் உண்மையாக நடந்த விடயம். சரின்னு சொல்லி நானும் என்னுடைய ஒரு சின்ன ஒரு கொரியோகிராஃபி அந்த இடத்துல செஞ்சு இந்த வீடியோ எடுக்கப்பட்டது. எங்கு அந்த சூழல்? இந்த சூழல் வந்து கண்டி பிரதேசத்தில் இருக்கிற பல்லேக்கல் அப்படின்ற ஒரு பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஆலயம். அது உண்மையாக இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு ஆலயம்னு தான் சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் போனது ஒரு மாலை பொழுதுல தான். அந்த மாலை பொழுதுல தான் அந்த காட்சி எடுக்கப்பட்டது. அதனை அழகாக எங்களுக்கு எடிட் பண்ணி எல்லாம் செஞ்சு தந்தது வந்து ஷரோன் அப்படின்ற ஒரு வீடியோ எடிட்டர் தான். அவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைத்துறையின் அறிமுகம் பற்றி கேட்டுவிட்டோம். இந்த கலைத்துறையில் தற்போதைய பயணம் என்னென்ன விடயங்களில் உங்களுடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது? தற்போது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து நான் இப்போ தான் இந்த கலை பயணத்தை தொடங்கி, அதாவது என்னுடைய நாட்டிய பள்ளியை தொடங்கி சரியாக வந்து 5 வருடங்கள் பூர்த்தி ஆகி இருக்கிறது. இந்த 5வது வருடத்தில் நான் வந்து இப்போது அடுத்ததாக வந்து நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு வருட விழா, அதாவது எங்களுடைய ஆண்டு விழா அப்படின்ற ஒரு விழாவை செய்வோம்னு சொல்லி. இந்த கடந்த 5 ஆண்டுகள்லையுமே வந்து நான் ஆண்டு விழாக்கள் செய்யலை. அதற்கான காரணம், மாணவர்கள் வந்து சரியான ஒரு நிலைக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு அரங்கத்தை நான் அவங்களுக்கு அமைச்சு தரணும்னு நினைச்சேன். அவங்க முதல்ல என்னட்ட படிக்கிற மாணவர்கள், அநேக மாணவர்கள் வந்து சிறிய மாணவர்கள். அப்போ அவர்கள் வந்து கொஞ்சம் அவங்களுடைய எல்லாத்தையுமே நம்ம நாட்டிய கல்வியை பொறுத்தளவில் எடுத்ததுமே வந்து நாங்கள் அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாங்கள் போகணும். எடுத்ததுமே நாங்கள் உடனே கல்வி கற்று உடனே ஒரு அடுத்த தரத்துக்கு போக முடியாது. மெதுவாகத்தான் நாங்கள் அவங்களுக்கு முதல்ல ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி உடற்பயிற்சி விடயங்களை கொடுத்து, அதுக்கு பிறகு அதை கலரின்னு சொல்லுவோம், அந்த கலரி பயிற்சிகள் கொடுத்து, கொஞ்சம் காலப்பகுதியில் அவங்களுக்கு பாவங்கள் எப்படி செய்கிறதுன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து, கதைகள் மூலமாக, ரசங்கள் மூலமாக, பாடல்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு படிப்படியான விடயங்களை கொடுத்து தான் நாங்கள் அவங்கள ஒரு நிகழ்ச்சியை செய்கிறதுக்கு எங்களால் கொண்டு போக முடியும். நானும் ஆரம்பத்தில் உண்மையாக முயற்சி செய்தேன். ஆரம்பத்தில் நான் வகுப்பு தொடங்கினதோடனேயே நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்காக மாணவர்களை பயிற்றுவித்தேன். அந்த காலப்பகுதியில் நான் ஆசிரியர் ஆனதுக்கு பிறகு மாணவர்களை தயார்படுத்தும் போது நான் பார்த்த ஒரு விடயம் தான், உடனே எல்லா மாணவர்களாலையும் எல்லா விடயங்களையும் உள்வாங்கிக் கொள்ள முடியாது. ஒவ்வொரு மாணவர்கள் வந்து ஒவ்வொரு விதமான மனோநிலை கொண்டு இருப்பார்கள். அதே மாதிரி என்னுடைய நாட்டிய பள்ளியில் அப்படியான மாணவர்கள் பயில்றார்கள். ஒரே மாதிரியான இயல்புகள் அவங்கள்ட்ட இல்லை. ஸோ அதனால் ஒரு காலப்பகுதிக்கு அவங்களுக்கு என்னென்ன விடயங்களை கொடுக்க இயலுமோ அந்த விடயங்களை கொடுத்து தான் நான் அவங்கள வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து தயார்படுத்துவேன். அதுக்கு நிறைய காலப்பகுதி எடுக்கும். நிறைய காலப்பகுதி எடுத்து தான் நான் ஒவ்வொரு விடயமுமே செய்கிறது. சாதாரணமாக ஒரு ப்ரோக்ராம் எங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் இருக்குதா இருந்தால் அதுக்குரிய பிளானிங் எல்லாமே ஒரு காலம் வச்சு ஒரு 6 மாதம் 7 மாத காலப்பகுதியை எடுத்து அதன் மூலமாக தான் வந்து நான் ஒரு நிகழ்ச்சியை செய்கிறது. அப்போ தற்காலத்தில் இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் பிள்ளைகளை வந்து வெளியில் கொண்டு வந்து, இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு நடந்தது கொழும்பில் நாட்டியாஞ்சலி என்ற நிகழ்வில் எங்களுடைய மாணவர் பங்கேற்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதில் மாணவர்களுடன் சேர்ந்து நானும் என்னுடைய ஒரு பங்களிப்பை நானும் கொடுத்தேன். இதுவே அவங்களுடைய முதல் மேடையாக வெளியில் வந்த ஒரு முதல் மேடை. அதற்கு முன்னாடி அவர்கள் ஆலயங்களில் நிறைய விடயங்கள், நிறைய ப்ரோக்ராமுகள், நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறாங்க. ஆலயங்களில் நாட்டியம் வந்து உண்மையாகவே நான் அது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு நாட்டிய அஞ்சலி ஆலயத்தில் ஒரு நாட்டியம் செய்கிறதுன்றது எங்களுக்குரிய ஒரு பெரிய ஒரு கொடுப்பனவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நான் நாட்டியப்பள்ளி தொடங்கின காலப்பகுதியில் 4 கோவில்களில் அதே மாதிரி அடுத்தடுத்து கும்பாபிஷேக நிகழ்வுகள் வந்தது. அதில் என்னுடைய மாணவர்களோட நாட்டிய நிகழ்வுகளை கொடுத்து அப்படி தான் படிப்படியாக தான் நான் இந்த நாட்டியத்துறை பயணத்தில் வந்து மாணவர்களை கொண்டுட்டு போகிறேன். இனி அடுத்தும் நிறைய விடயங்கள் இருக்குது அவங்கள கொண்டுட்டு போகிறதுக்கு. பேசலாம். தொடர்ந்தும் இப்பொழுது சில புகைப்படங்களை பார்த்துவிட்டு தொடர்ந்தும் நேர்காணலை தொடரலாம்.
இந்த சான்றிதழ் வந்து எங்களுக்கு கிடைத்தது வந்து நாங்கள் வந்து கொரோனா காலப்பகுதியில் இருந்த மாணவர்கள். அந்த காலப்பகுதியில் சிலப்பதிகாரத்தில் ஒரு மாநாடு நடந்தது இந்தியாவில். அப்போ அந்த இதில் வந்து எங்களுக்கு வந்து தாண்டவங்களோட ஒரு சிவனுடைய தாண்டவ பகுதிகளில் ஒரு பகுதியாக வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே இலங்கையில் வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாணவர்கள் அதில் நாங்கள் நான் நினைக்கிறேன் ஒரு 8-9 மாணவர்கள் பங்கேற்றிருப்போம். அவர்கள் வந்து நாங்களாவே மேக்கப் பண்ணி நாங்களாவே இங்கேருந்து வீடியோ எடுத்து அதை அவர்களுக்கு அனுப்பி அவங்க அதை ஒரு நிகழ்ச்சியாக அவங்களுடைய தொலைக்காட்சியில் அதை காட்டினாங்க. அதுக்கான சான்றிதழ் தான் இது. இது வந்து உண்மையா வந்து நான் இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த தருணத்துல நான் முக்கியமா ஒரு நபருக்கு நன்றி சொல்லணும். என்னுடைய யாழ் பல்கலைக்கழகத்துல கல்வி கற்கிற நேரம் நான் வந்து நாட்டிய துறையில இன்னும் கொஞ்சம் அறிவை வளர்த்து கொள்றதுக்கும் என்னுடைய இதை பயின்று கொள்றதுக்கும் அங்க ஒரு நட்டுவாங்க ஆசிரியர், அதாவது எங்களுடைய கலாகீர்த்தி சாந்தினி சிவனேசன் அம்மையார் அவர்களும் அவர்களுடைய மகள் தேவந்தி திருநந்தன் அவர்களிடம் தான் நான் நட்டுவாங்கம் பயின்று குறிப்பிட்ட காலப்பகுதியிலே எனக்கு வந்து அந்த முதல் மேடை நட்டுவாங்கம் பயின்று கொண்டிருக்கிற காலப்பகுதியிலேயே எனக்கு யூனிவர்சிட்டியில ஒரு முதல் மேடையா கிடைச்சது. அதெல்லாம் நான் வந்து நட்டுவாங்கம் செய்தேன். அதுக்குரிய புகைப்படம் தான் அந்த புகைப்படம். இது வந்து அந்த கலைச்சுடர்கள் நான் சொன்ன அந்த தாண்டவத்தின் ஒவ்வொரு பகுதிகள் அதுல இரண்டாவதா இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் தான் என்னுடைய புகைப்படம். நாதவாகினி வந்து என்னுடைய பல்கலைக்கழக காலப்பகுதியில் வெளியிடப்பட்ட ஒரு நூல். இந்த நூலில் எனக்கு ஒரு கவிதை எழுதுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டு அதில் தாயாய் கவிஞன் அப்படின்ற ஒரு கவிதை வந்து நான் முதல்ல அங்கே எழுதின முதல் கவிதை வந்து அந்த கவிதை தாயாய் கவிஞன் இந்த புத்தகத்தில். நாதவாகினி என்ற புத்தகத்தில் உங்களுடைய ஒரு கவிதை வந்தது. இன்று உங்களுடைய அறிமுகத்தில் எழுத்தாளர் என்று அறிமுகப்படுத்தினோம். இப்போ எனது கையிலும் கலாநந்தம் என்ற ஒரு புத்தகமும் காணப்படுகிறது. இந்த கலாநந்தம் இதை பற்றி சொல்லுங்கள். கலாநந்தம் உண்மையில் வந்து நான் இந்த புத்தகம் வந்து பாடசாலையில் கல்வி கற்கிற காலப்பகுதியிலே எனக்கு தமிழ் மீது கூடிய ஈடுபாடு இருந்தது. அந்த காலப்பகுதியிலே கவிதைகள் கட்டுரைகள் அப்படி எழுதணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. நடனத்துறைக்குள்ள வந்ததுக்கு பிறகு எனக்குள்ள இருந்த நிறைய உணர்வுகள், நான் பார்த்த விடயங்கள், நான் நாட்டியத்தில் கற்ற விடயங்கள், உணர்வு பூர்வமான விடயங்களை ஒரு நூலா வெளியிடணும் அப்படின்ற ஆசை வந்து எனக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே இருந்தது. அப்போ அந்த காலப்பகுதியிலே வந்து நான் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுதே வந்து இந்த கவிதைகள் ஒவ்வொன்றாக வந்து நான் எழுத தொடங்கி ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுக்கு பிறகு நான் யோசிச்சேன், இதை வந்து ஒரு இதுவரைக்கும் இலங்கையில ஒரு கவிதை நூல், நாட்டியத்தில் ஒரு கவிதை நூல் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. ஒரு புதிய படைப்பா இந்த படைப்பை நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி அதென்ற ஒரு புதிய படைப்பு தான். இதென்ற வேலைகள் இன்னும் போய்கொண்டு தான் இருக்கு. இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் வேலைகள் கொஞ்சம் இருக்குது இதில். உண்மையில் ஒரு கவிதை என்பது பல்வேறு கருப்பொருட்களை மையப்படுத்தி வரலாம், கற்பனையில் வரலாம், அல்லது கனவுகளை அடிப்படையாக வரலாம். பரதநாட்டியத்தை வைத்தும் உங்களுடைய ஒரு கவிதை புதிய முயற்சி, வாழ்த்துக்கள். அதே போல் இதுவும் ஒரு சாதனையாக என்னலாம். உண்மையில் அது ஒரு புது முயற்சியாக இருக்கின்றது. உங்களுடைய சாதனை பயணம் தொடரட்டும். நேத்ரா குடும்பம் சார்பாக வாழ்த்துக்கிறோம். உங்களுடைய கலைத்துறை இவ்வளவு காலம் வந்திருக்கின்றது. கலைத்துறையில் நீங்கள் கண்ட பெற்ற சாதனையை விட பல சோதனைகள் அல்லது சவால்களை சந்தித்திருக்கலாம். அதுவும் உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு முக்கியமானதாக இருக்கலாம். என்னென்ன சவால்களை சந்தித்திருக்கிறீர்கள்? உண்மையில் சவால்களை நான் கூறுவதற்கு முன் என்னுடைய குடும்பத்தில் இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய தாயாரின் முழு ஒத்துழைப்போடு தான் நான் இந்த கலை பயணத்துக்குள்ள வந்தேன். அவர்களுக்கும் என்னுடைய தந்தை, அவரும் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய தாயும் தந்தையும் நான் என்ன சவால்களை என்ன சவால்களை எதிர்கொண்டாலும் இன்றைக்கு வரைக்கும் என் கூட இருந்து என்னை ஆதரித்து எல்லா வகையிலுமே ஒத்துழைப்பு தருகிறார்கள். அதே மாதிரி என்னுடைய அண்ணா ஜீவன்ராஜ், அவரும் அதே போலத்தான். என்னுடைய கணவர் அரேந்திர பிரசாத், நான் இப்போ பிறந்த வீடு தொடக்கம் புகுந்த வீடு வரைக்கும் கலை பயணத்தில் எனக்கு குடும்பம் சார்ந்த எந்த விதமான எதிர்ப்புகளும் இருந்ததில்லை. அவர்கள் பெரிய ஒத்துழைப்பு தான் தந்து வருகிறார்கள். சவால்கள் என்று நான் முதலில் பார்க்கிறதற்கு முன்னாடியே என்னுடைய குடும்பம் நிறைய சவால்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன ஒரு டான்ஸ் துறையில் கொண்டு வாரத்துக்கு
பெற்றோருக்கு நிறைய கேள்விகள் அவங்களுக்கு வந்தது. டான்ஸ் படிப்பிக்கிறீங்களே, நீங்கள் பிள்ளையோட ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சிங்களா, பிள்ளை இந்த துறையில் படித்து என்னத்தை காண போகிறாங்க, இதில் எப்படி பணம் சம்பாதிப்பாங்க, இதெல்லாம் ஒரு விடயமா, டான்ஸ் ஆடுறது வந்து ஒரு பிள்ளைக்கு கௌரவமாக இருக்குமா, நடனம்ன்றது ஒரு கௌரவமான ஒரு விடயமா, ஸ்டேஜிலெல்லாம் போய் ஆடுறது, கோயில் ஆடுறதெல்லாம் ஒரு கௌரவமான விடயமான சமூகத்திலிருந்து நிறைய கருத்துக்கள் என்னுடைய பெற்றோருக்கு வந்தது. அப்படி வரும்போது அந்த தடைகள் எல்லாம் தாண்டி அவர்கள் வந்து எனக்கு இந்த பயணத்தில் உதவி செய்தார்கள். நானும் அந்த சவால்களை வந்து நிறைய இடங்களில் இது பண்ணியிருக்கிறேன். உண்மையை சொல்ல போனால் நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி அவர் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. ஒரு நபர், சமூகத்தில் இருந்த ஒரு நபர் என்னட்ட கேட்டார், நீ எல்லாம் டான்ஸ் படிச்சிருவியா, உன்னால் டான்ஸ் படிச்சிட முடியுமா, உன்னுடைய உடல்வாகுக்கு நீ உயரமாக இருக்கிற, நீ மெலிவாக இருக்கிற, உனக்கு வந்து அரங்கம் வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அவர் சொன்ன விடயங்களில் தான் உண்மையாகவே டான்ஸ் மீது எனக்கு ஆர்வம் வந்து அதிகமானுச்சு. ஏன் நம்மளால் முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஏன் என்னால் அப்படி முடியாதா, என்னோட பெற்றோர்களால் என்ன நடனத்துறையில் என்ன கொண்டு போக முடியாதா அப்படின்னு சொல்லி தான் உயர் தரத்தில் நான் வந்து அந்த குருவிடம் போய் பயின்று முயற்சி செய்தேன். அந்த 2 வருடங்கள் நான் கடுமையாக முயற்சி செய்தேன். அதே மாதிரி என்னுடைய குருவும் எனக்காக ஒரு பாறாங்கல் மாதிரி நான் என்னுடைய குரு கிட்ட போனேன். என்ன அழகான ஒரு செதுக்கி அழகான ஒரு சிலையாக விட்டிருக்கிறாரு. அந்த மாதிரி ஆரம்பத்தில் நான் கண்ட சவால் தான் உண்மையில் அந்த சவால். அதுக்கு நான் உண்மையாக நன்றி சொல்லணும். அந்த மாதிரி சவாலை என்னட்ட கொண்டு வந்தவங்களுக்கு, இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற மாட்டேன். அதே மாதிரி பாடசாலை கல்வியில் வந்து நான் உண்மையாக வந்து தியரி நாலேஜ்ன்றது வந்து எங்களுக்கு புத்தகங்கள் வந்து உண்மையாக குறைவாகவே இருந்தது அந்த காலப்பகுதியில். அப்போ நான் என்னுடைய படிப்பை வந்து தொடர்றதுக்கு புத்தகங்களில் வந்து எங்களுக்கு அந்த ஸ்கூல் கைட் புக் மட்டும்தான் இருந்தது. பெரிய அளவிலான புத்தகங்கள் எங்களுடைய லைப்ரரியிலலாம் இருக்கலை. இப்போ யாழ்ப்பாண பொது நூலகத்தில் இருக்கிற மாதிரியான நூல்கள் இதுகள் வந்து எங்களுக்கு குறைவாக இருந்தது. அந்த காலப்பகுதியில் நான் படிக்கிற காலப்பகுதியில் நான் ரொம்பவே ஃபேஸ் பண்ண சவால்கள் வந்து ஒவ்வொரு விடயங்களுக்கும் நோட்ஸ் தேடுறது, அந்த நோட்ஸை தேடி படிக்கிறது நான் உண்மையாக கஷ்டப்பட்டேன். அதுக்கு பிறகு பல்கலைக்கழக வாழ்க்கைக்குள்ளே போனதுக்கு பிறகு அந்த காலநிலை, அந்த சூழல் மாற்றம் அடைந்தனால கொஞ்சம் அங்கே பல்கலைக்கழகத்தில் கல்வி மேற்கொள்றதுல சில சிக்கல்கள் ஏற்பட்டது. ஆனாலும் அதை ஒரு மாதிரி தாண்டி எல்லாம் முடிச்சு வந்து நாட்டியப்பள்ளி தொடங்கினதுக்கு பிறகு தான் ஒரு மாணவராக இருக்கிற நேரமும் ஆசிரியராக ஆனதுக்கு பிறகும் இருக்கிற வித்தியாசத்தை நான் தெரிந்து கொண்டேன். ஒரு மாணவராக இருந்து நாங்கள் பார்க்கும்போது கலைத்துறையில் எங்களுக்கு இருக்கிற அனுபவமும் ஒரு ஆசிரியர் ஆனதுக்கு பிறகு இருக்கிற அனுபவம் வித்தியாசம். நான் வந்து உடனே வந்து நாட்டியப்பள்ளியை தொடங்கினதுக்கு பிறகு பெற்றோர்கள் மூலமாக சில சவால்கள் வந்தது. அதாவது குறிப்பிட்டு இந்த காலப்பகுதியை பொறுத்தளவில் பெற்றோர்கள் வந்து நினைக்கிறாங்க தண்ட பிள்ளைகள் வந்து வகுப்புக்கு வந்து சேர்ந்த உடனேயே குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியிலேயே வந்து அரங்கத்தில் ஏறிடணும், குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியிலே அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு. உண்மையாக நான் இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். நாட்டிய கல்வியை பொறுத்தளவில் நாங்கள் எங்களுடைய ஒரு எழுத்து பயிற்சி, அதாவது ஒரு ஆனா அப்படின்ற ஒரு எழுத்தை எழுதுறதுக்கு ஒரு பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுதோ அதே போல் நாட்டியத்திற்கும் ஒரு ஆரம்ப பாடம்ன்றது ரொம்பவே முக்கியம். அடித்தளம் ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம அழகான ஒரு வீடு அமைக்கலாம். அந்த மாதிரி அடித்தளத்தை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நீண்ட காலம் எடுக்கிறதுல தப்பே இல்லை. என்னை பொறுத்தளவில் உண்மையாக அது வந்து நல்ல விடயம். அடித்தளம் கூடி போகிற நேரம் தான், அடித்தளம் ஒழுங்காக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்தடுத்த விடயங்களுக்கு போக முடியும். அந்த ஒரு சவால்கள் வந்து நான் நாட்டியப்பள்ளி தொடங்கின காலப்பகுதியில் நான் பார்த்த விடயம். பெற்றோர்கள் மூலமாக அது எல்லாருமே எதிர்பார்க்கறது தானே, பெற்றோர்கள் இப்போ அந்த நிகழ்ச்சியில் போய் செய்யணும் நிறைய. அப்போ அந்த மாதிரி விடயங்களுக்கு பிள்ளைகளை வந்து முதல்ல நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்கள ஃபஸ்ட்டு வெளியில் அவங்களோட திறமையை வெளியில் கொண்டு வரட்டும், அதுக்கு பிறகு வெளியில் போகலாம். ஏன்னா எல்லா இடங்களையும் ப்ரோக்ராம் செய்யலாம், எல்லா இடங்களையும் போகலாம் வரலாம். ஆனால் ஸ்டாண்டர்டான ப்ரோக்ராம் அப்படின்றது நம்மளுடைய பயிற்சியில் தான் இருக்குது. நம்மளுடைய பயிற்சி தான் நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடும். அந்த ஒரு சவால். அடுத்ததான் நிகழ்ச்சிகள் செய்கிற நேரங்களில், நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒரு கோஆர்டினேட் பண்ணுற நேரங்களில் அதனுடைய ஆடை அமைப்பு, அதே மாதிரி நாங்கள் சவுண்ட் சிஸ்டங்கள் அதுகள் எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஒரு முதல்ல வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு தான் நாங்கள் அந்த விஷயங்களை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். அதுகளில் நான் வந்து ஆரம்ப கால பகுதியில் வந்து கொஞ்சம் அதுகளில் நான் சவால்களை எதிர்கொண்டேன். அதுக்கு பிறகு இப்போ இந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு பிறகு அது வந்து அப்படியே எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் இப்போ ஓகே அப்படியே போகுது.
இந்த பல்கலைக்கழகத்தில் கற்றேன்னு சொல்கிறீர்கள். பல்கலைக்கழக கற்றல் இந்த கலைத்துறையில் உங்களுடைய ஆளுமையை விருத்திக்கு எவ்வாறு பங்களிப்பு செய்தது? கண்டிப்பாக என்னுடைய பல்கலைக்கழகத்தில் வந்து உண்மையாக நடனம் அப்படின்றது வந்து நான் குருட்டக் பயின்ற நேரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விடயம். அங்கே போனதுக்கு பிறகு அதன் விரிவாக்கத்தை நான் உண்மையாக பார்த்தேன். அதாவது உருப்படிகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் தியரிகளில் படித்த விடயங்கள் அங்கே போனதுக்கு பிறகு உருப்படிகளில் எவ்வளோ விதமான நுட்ப முறைகள் இருக்குது. அடவு அப்படின்னு நாங்கள் பாடசாலை காலத்தில் படிச்சிருக்கோம். அந்த அடவுகளில் அமர்றது முதற்கொண்டு கால்கள் தட்டுறது முதற்கொண்டு எவ்வளவோ வித்தியாசமான நுணுக்க முறைகளை என்னால் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி நடனம் பயில்ற ஒரு மாணவர் நடனத்துறையில் மட்டும் வந்து தெளிவாக இல்லாமல் நடனத்தோடு இணைந்து வாய்ப்பாட்டிசை கண்டிப்பாக ஒரு நடன ஆசிரியராக இருந்தால் எந்த இடத்துலையுமே வந்து பாடி நட்டுவாங்கம் செய்யக்கூடிய ஒரு திறமை இருக்கணும். அதுக்கான ஒரு அடித்தளம் வந்து எனக்கு அங்கே யாழ் பல்கலைக்கழகத்தில் சிந்துஜன் அப்படின்ற ஒரு ஆசிரியர், அவர் உண்மையாக வந்து ஆரம்ப கால பகுதியில் எனக்கு ஸ்ருதி சேரவே இல்லை, அது ஆசிரியருக்கு நல்லாவே தெரியும். அந்த காலப்பகுதியிலையும் அவர் முயற்சி பண்ணி எங்களுக்கு கலை நிகழ்வுகள், கலை கச்சேரி, அதாவது இசை அரங்குகள் எல்லாம் எங்களை பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாரு. அது ஒரு விடயம். மற்றது மிருதங்கம். இப்போ நாங்கள் நடனம் பயில்ற மாணவர்களுக்கு தாளப்பிடிப்பு அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அந்த வகையில் மிருதங்க கற்கையும் வந்து அங்கே லோகேந்திரன் அப்படின்ற ஒரு ஆசிரியர், அவரும் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். எங்களுக்கு நிறைய விதத்தில் அந்த மிருதங்கத்தில் உள்ள நுட்ப முறைகள், மிருதங்கத்தில் உள்ள தாள முறைகள் எனக்கு உண்மையாக நான் அதான் சொன்னேன், எனக்கு ஆரம்பத்தில் ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு நபராக நான் பல்கலைக்கழகத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிற வரைக்கும் ஒன்றுமே தெரியாத ஒரு நபராக இருந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு அங்கே அவங்க சொல்லி கொடுத்த விடயங்கள் இன்னைக்கு வரைக்குமே எனக்கு எல்லா குருமாரும் சொல்லி கொடுத்த விடயங்கள் இன்னைக்கு வரைக்குமே எனக்கு கை கொடுக்குது. அதே மாதிரி உருப்படிகளில் நிறைய குருமார்கள் எங்களுக்கு அங்கே கற்பிச்சாங்க. பதம், வர்ணம், தில்லானா, அவ்வளோ அழகான அந்த காலப்பகுதியில் நாங்கள் படித்த பாடங்கள் எல்லாம் உண்மையாக வந்து இப்போ நினைக்கிற நேரம் ரொம்பவே ஆசையாக இருந்தது. அந்த படிக்கிற காலப்பகுதியில் நாங்கள் இப்படா இதை வந்து பல்கலைக்கழக கல்வியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம்னு இருந்தது. ஆனால் அங்கே படிக்கும் போது நாங்கள் அந்த கற்ற விடயங்கள் வந்து இன்றைக்குமே எங்களுக்கு வந்து பெரிய ஒரு துணையாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் பதம் அப்படின்ற ஒரு உருப்படி இருக்குது. அந்த பதம் வந்து எங்களுக்கு வந்து சிலர் வந்து பாடலுக்கு கை செய்வாங்க பதம் அப்படின்னும் போது, சிலர் வந்து அந்த பாடல் போகும்போது அதுக்குள்ள சஞ்சாரி பாவமாக வந்து கைகளை செய்வாங்க. அப்படி எங்களுடைய இறுதி ஆண்டில் நான் ஒரு பதம் படித்தேன். சைலஜா மிஸ் அவங்கள்ட்ட தான் அந்த பதம் படித்தேன். அந்த பதம் அவ்வளோ அழகான ஒரு பதம். நான் இன்றைக்கு வரைக்குமே எனக்கு அந்த பதம் வந்து கண்டித்தா நாயகி, அஷ்டவித நாயகிகளில் ஒரு ஆள் தான் கண்டித்தா. அந்த தன்னுடைய நாயகன் வந்து விட்டு தூர தேசம் சென்று அவங்க வார நேரம் அவங்கள்ட்ட அந்த கோவத்தை, அந்த காதலோடு இணைந்த ஒரு கோவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பதம். அவ்வளோ அழகான அந்த பதம். அதில் வந்து மிஸ் வந்து எங்களுக்கு பாடலோட கை சொல்லிக் கொடுத்ததை விட அந்த சஞ்சாரி, அதாவது அதற்கு உள்ளால இருக்கிற கருத்துக்குரிய கைகளை தான் கூடுதலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதுலேயும் உண்மையான நிறைய நுட்பங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு விதமான நுணுக்க முறைகளை எங்களுக்கு கற்றுத்தந்தாங்க. அதே மாதிரி தேவந்தி திருநந்தன் ஆசிரியரும் கலாகீர்த்தி சாந்தினி அம்மையார் அவர்களும் நட்டுவாங்கம் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த நட்டுவாங்க கை இன்று வரைக்கும் எனக்கு கை கொடுக்குது. என்னுடைய எல்லா விடயங்களையும் எனக்கு உருப்படிகள் தட்டுறதா இருக்கட்டும், நிகழ்ச்சிகளில் நான் வந்து மாணவர்களுக்கு அந்த நட்டுவாங்கம் படித்து கொடுக்கறதா இருக்கட்டும், என்னுடைய மாணவர்களுக்கு கொஞ்சம் நட்டுவாங்கத்தின் அறிவுகளை தாளத்தின் மூலமாக இப்போவே நான் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்குறேன். நான் தட்டுக்களியெல்லாம் கொடுக்கல, தாளம் மூலமாகவே அவங்களுக்கு கையால் தட்டுறதுக்கே நான் கொஞ்சமாக எடுக்கிறேன். இப்போ நான் நினைக்கிறேன் பாடத்திட்டத்திலையும் வந்து 6ஆம் தரத்தில் வந்து தட்டுக்களி ஒரு அம்சமாக வந்து கொண்டு வரப்பட்டிருக்குதுன்னு. அது உண்மையாகவே நல்ல விடயம். ஏன்னா நாங்கள்லாம் இந்த விடயத்தை தெரிந்து கொண்டது வந்து பல்கலைக்கழகத்தில் போயிட்டு தான். அப்போ சில விடயங்கள் வந்து இப்போவே வந்து பாடசாலை மாணவர்கள்ட்ட கல்வி பாடத்திட்டத்தில் கொடுக்கறது ரொம்பவே நல்ல விடயம். அப்படி குறிப்பிட்டு ஒரு நடன துறையில் நாங்கள் என்னென்ன விஷயங்களை நாங்கள் எங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ள இயலுமோ அவ்வளோ விடயமும் எனக்கு இந்த பல்கலைக்கழக வாழ்க்கை கொடுத்ததுன்னு தான் சொல்லலாம். தற்கால நாட்டிய கலையில் உள்ள பரிணாம மாற்றங்கள், தற்காலத்தில் அந்த பரிணாம மாற்றங்கள் வந்திருக்கும். நீங்கள் ஒரு பல்கலைக்கழக மாணவியாக இருக்கு, அந்த பரிணாம மாற்றங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பரிணாம மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது கலையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய பார்வையில் தான் அந்த மாற்றங்கள் இருக்குது. இப்போ உண்மையாக முறைப்படி ஒரு கலாசாஸ்திர பாணியில் அதை பயின்று வந்த மாணவர்களுக்கு அந்த கலையை வந்து அதே முறையில், அதாவது நாட்டியத்தில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் அதே விதத்தில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், மாணவர்கள்ட்ட சேர்க்கணுன்றது ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி சமூக வலைத்தளங்களோட தாக்கம் வந்து இந்த காலப்பகுதியில் கூட இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். என்ன சொன்னால் சோஷியல் மீடியாவை எடுத்தாலே பரதநாட்டியம் அப்படின்றது வந்து உண்மை எங்களோட காலப்பகுதியில் நான் பரதநாட்டியத்தில் ஒரு வீடியோ பார்க்கறதே பெரிய ஒரு அதிசயமாக இருந்தது. ஆனால் இந்த காலப்பகுதியில் வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், எதை எடுத்தாலும் நாட்டியத்தின் நிறைய வித்தியாசமான விடயங்களை வந்து காணக்கூடியதாக இருக்குது. அதை வந்து என்னென்னு சொல்கிறது, ஒவ்வொருத்தரும் அதை கையாளுற விதத்தில் தான் அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, சுருக்கமாக சொல்லுங்கள், உங்களோட எதிர்கால லட்சியம், எதிர்கால பயணம் எவ்வாறு இருக்க போகுது? எதிர்கால லட்சியம்னா என்னுடைய நடனப்பள்ளியை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தணும். நான் இப்போதைக்கு தற்காலிகத்துக்கு நான் கிங்கள தமிழ் மகா வித்யாலயம் எனும் அந்த பாடசாலைன்ற ஒரு வகுப்பறை, சின்ன ஒரு வகுப்பறையில் தான் என்னுடைய இந்த நாட்டிய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அங்கேருந்து கொஞ்சம் அடுத்தபடியாக என்னுடைய ஒரு கலை நிறுவனமாக அதை உருவாக்கணுன்றது ஒரு ஆசை. அதே போல் நூல்கள் நிறைய எழுதணுன்றது ரொம்பவே ஆசையாக இருக்குது. இப்போ இந்த கவிதை நூல் வெளியீட்டுக்கு பிறகு அடுத்தடுத்து நாட்டியம் சம்பந்தமான நூல்கள் நிறைய ஆசிரியர்களுடைய வழிகாட்டலின் மூலமாக எழுதணும் அப்படின்னு சொல்லி நிறைய படைப்புகள் கொடுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அதே மாதிரி என்னுடைய மாணவர்களை, எனக்கு கிடைக்காத நிறைய விடயங்களை என்னுடைய மாணவர்களுக்கு நான் தரணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு கிடைக்காத அரங்கம், நிறைய அரங்கங்கள் எனக்கு மிஸ் ஆகி இருந்திருக்கு. அந்த மாதிரியான இதுகள் இல்லாமல் என்னுடைய மாணவர்களுக்கு அதை கொடுக்கணும். அதே மாதிரி என்னுடைய கல்வி, நான் பயின்ற இந்த நாட்டிய கல்வியை சரியான முறையில் என்ன ஒரு தடங்கள் வந்தாலும் என்ன சவால்கள் வந்தாலும் அதை முறையான விதத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அது இதுதான் முறை அப்படின்னு சொன்னால் அந்த முறையிலேருந்து மாறாமல் அந்த முறையாகவே நாங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது லட்சியம். உங்களுடைய லட்சியம் நிறைவேற நேத்ரா குடும்பம் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நேத்ரா நேர்காணல் பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். அந்த வகையில் மீண்டும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செய்து கொள்கிறோம். பரத நுண்கலைமானி, பரத கலாவித்தகர், தனியார் பாடசாலை ஆசிரியர், எழுத்தாளர், பரதநாட்டிய அமைப்பாளர், ஸ்ரீகிருஷ்ண நர்த்தனாலய ஸ்தாபகர், கண்டையிலிருந்து வருகை தந்த கனகராஜன் கிருஷாந்தி அவர்களுக்கு மீண்டும் நேத்ரா குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிகள். அந்த வகையில் முதலாவது நேர்காணல், விசேட நேர்காணல் பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இரண்டாவது நேர்காணல் பகுதி இருக்கின்றன. தொடர்ந்து நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.